ஃபிலிம், மூவி, சினிமா மூணும் ஒன்றா? சாரி, எனக்கு தெரியாது. ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து ஃபாலோவர்ஸோடு அடிக்கடி பேசுவேன், மெசேஜில். ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து ஃபாலோவர்ஸோடு அடிக்கடி பேசுவேன், நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபாலோவர் வந்து சினிமாவும் மூவியும் ரிலேட்டட்னு உங்களுக்கு தோணுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா கேள்விலாம் கேட்குறீங்க, நான் வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்து, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தாங்க, வார்த்தைகள் தான் வேறு, ஆனால் அர்த்தம் ஒன்று தான் அப்படின்ட்டேன். நானும் ஓகேப்பா சூப்பர் அப்படின்ட்டாங்க. நானும் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நேராக போய் கண்ணாடி பார்த்து, ஏண்டா ஒரு சினி ஃபைல் நீ பின்னாடி டேரக்டர் ஆக போகிற, ஒரு பேசிக் விஷயத்தை கூட தெரிஞ்சிக்காம ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நானே தேடுறேன் ஃபிலிம்னா என்ன, சினிமானா என்ன, மூவினா என்னென்ன. சரி, இப்போது கதைக்கு வருவோம். இந்த ஃபிலிம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்டிக் கிராஃப்ட்மேன்ஷிப் அதிகமாக இருக்கக்கூடிய படங்கள் இந்த ஃபிலிம் அப்படின்ற பேருக்கு கீழே வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொட்டுக்காளி, கோட் லைஃப் அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மூவிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், முழுக்க ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை தான் மூவி அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கருப்பு, ஜனநாயகன் அந்த மாதிரியான படங்கள்லாம் சொல்லலாம். அப்போ சினிமானா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. சினிமா அப்படிங்கிறது வந்து இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் குறிக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ் சினிமா, மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, ஹாலிவுட் சினிமா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் குறிக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஒரு படம் வந்து ஆர்டிஸ்டிக்காகவும் இருக்கணும், கமர்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சினிமாவை பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கற்றுக்க முடியும். என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். அப்படியே மறக்காமல் ஃபாலோ. பக்கத்தில் அறுவாலை